இங்கே அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவர் ரேவதி அவர்களை வரவேற்கிறோம். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த தமிழ் மகன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உரைநடை காலத்தில்தான் சிறுகதைகள் தோன்றியதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறுகதையினுடைய காட்சி அமைப்பு, உரையாடல், கதை மாந்தர்களின் வழி கதையை நகர்த்துதல் தன்மை என பல்வேறு கூறுகள் உள்ளது. இல்லை, இந்த கூறுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு அறிவியல் துறையில் படித்த மாணவர் தமிழ் மீது பற்றுக்கொண்டு மேத்தா அவர்களையும் முன்னோடியாக எடுத்து சிறுகதை, கட்டுரை, நாவல் போன்ற பல்வேறு இலக்கியங்களை நமக்கு கொடுத்துள்ளார் தமிழ் மகன் ஐயா அவர்கள். அதற்கு பெரிதும் நன்றி நம்ம சொல்லணும். இவருடைய சிறுகதைகள் பற்றி உமா மேம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரமும் இல்லை, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இவர் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு சிறுகதைகளுமே ஒரு கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு பதில் கொடுத்தது. ஏன்னா ஒரு சிறுகதைகளுமே ஒரு 6-7 தடவை நான் படிக்கும்போதும் வேறு கருத்துக்கள் எனக்கு தோன்றிட்டே இருந்தது. ஸோ இங்கே சிறுகதைகளை பற்றி நான் பேச வரலை. இந்த சிறுகதைகள் மீதான பார்வை ஐயா அவர்கள் எப்படி வைத்திருக்கிறார், சமூகத்தில் அது எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி தான் உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த கனவு காண்பது அப்படின்றது எப்படி சொன்னாருன்னா, தூங்கிட்டு இருக்கும் போது கனவு காணக்கூடாது, அந்த கனவு நம்மளை தூங்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், கையில் எடுத்து படித்து முடித்து ஒரு மேசையின் மீது நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகம் நம்மளை தூங்க விடாமல் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் கீழே வைக்கும்போது எனக்கு ஒரு வாரமாக தூக்கமே இல்லை. நிறைய கருத்துக்கள், ஒரு பெண்ணிய சார்ந்த சிந்தனை, ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை, இசை, சங்க இலக்கியம் போன்ற பல்வேறு கருத்துக்கள், ஒரு சிறுகதைகளுமே பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கி தான் இந்த புத்தகத்தில் தமிழ் மகன் ஐயா அவர்கள் கூறியிருக்காரு. எனக்கு பிடித்தமான கதைகள் நிறைய இருக்குது, விமர்சனம் செய்யக்கூடிய கதைகள் நிறைய இருக்குது, கேள்விகள் எழுப்பக்கூடிய கதைகள் ஏராளமாக இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் ஐயாவிடம் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சமான கதை ஒன்றுனா இதுவும் தோல்விதான். ஐயாவோட பெஸ்ட் அப்படின்னு நான் என்ன சொல்வேன்னா, அவருடைய எழுத்துக்களில் நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா அவருடைய டாப்பிக்கை வச்சே நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அவர் இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். இதுவும் தோல்விதான் அப்படின்ற ஒரு சிறுகதை. இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட பார்வை சொல்லிடுறேன். என்ன பார்வைனா, ஒரு பெண் காதல் செய்தாள் அப்படின்னா அவள் ஒரு பணம் பதவி பார்த்து காதல் செய்வாள். அவன் ஒரு ஆண்மகன்கிட்ட எதுவுமே இல்லாமல் காதல் செஞ்சுட்டு இன்னொரு பணக்கார பையன் வரும்பொழுது அவனுடன் போயிடுவா அப்படின்ற ஒரு கருத்து நம்மளோட சமூகத்தில் காலமாக இருந்துட்டு வருது. ஆனால் தமிழ் மகன் ஐயா அவர்கள் இங்கே அப்படியே மாற்றி பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் வருது. அந்த ஆண்மகன் ஒரு டியூஷன் சொல்லித்தர பொண்ணையே காதலிக்கிறான். லவ் லெட்டர் தர போகும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன்னோட மாமா பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, உனக்கு வரதட்சணையாக வீடு கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ நம்ம இந்த கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் போகிறோம், நம்ம பேங்க்கில் வேலை பார்க்குறோம், இந்த காசை வச்சு நம்மளால சொந்த வீடு சென்னையில் வாங்கவும் முடியாது. ஸோ இதுதான் ஒரு லக்கு, நம்ம இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொன்று லாஸ்ட் ஒன்று யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வேறு நம்ம பாடம் சொல்லி தந்திருக்கோமே, அது தப்பாச்சு, அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டு அந்த எண்ணத்தை கைவிடுறான். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய வரதட்சணை வைத்து வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தை இக்கதையின் மூலம் பதிவு செஞ்சுருக்காரு எழுத்தாளர் தமிழ் மகன் ஐயா அவர்கள்.
இந்த காலத்தில் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விற்பனைக்கு கூடிய ஒரு இடமாக வந்து மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்லுவேன்னா, ஒரு பெண் என்றவ வந்து படிக்கிறா, ஆளாகிறா, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா, பெண்ணியம் அது சார்ந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் அதெல்லாம் பேசினாலும் ஒரு திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அவளை ஒரு பொருளாக அவளுடன் சேர்த்து பல பொருளையும் சேர்த்து தான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ இந்த சிறுகதையின் மூலமாக வந்து அதை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்தது வந்து அச்சம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்தது. பயம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப எனக்கு இருக்குது. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இது என்னுடைய முதல் மேடை. ஸோ ஒரு பதட்டம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல செயலை செய்யும்போது ஒரு பயம் வரும், ஒரு தவறு செய்யும்போது ஒரு பயம் வரும், ஒரு தவறு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ இந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம கூடவே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாகர் வரைக்கும் அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம கூடவே இருக்கும். ஸோ அந்த அச்சம் அப்படின்றத இந்த இடத்துல ஐயா வந்து எப்படி பதிவு செய்கிறார் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதோ ஒரு தீங்கு செய்கிறோன்னு வச்சுப்போமே, அந்த தீங்கு செஞ்சதுனால அவங்களோட குடும்பமே அழிஞ்சு போயிடுது. அந்த அழிஞ்சு போகிறதுனால நமக்கு வந்து அது தெரிய வருது, நம்ம இந்த தப்பு செஞ்சதுனால தான் அவங்களோட குடும்பமே வந்து இந்த மாதிரி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயம் வந்து நம்மளை அழிச்சிரும். ஸோ மற்றவங்களுக்கு தீங்கு செய்து வரக்கூடிய பயம் அப்படின்றது வந்து நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிரும், நம்மளோட நிம்மதியும் அழிச்சிரும். அதை தான் வந்து இந்த அச்சம் என்கின்ற ஒரு சிறுகதையின் மூலமா வந்து ஐயா அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு மீடியாவில் பலவிதமான தவறுகள், தவறான செய்திகள் வந்து சொல்கிறாங்க, நிறைய வந்து நம்ம இந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களும், ஒரு போலி மருத்துவர், ஒரு போலி மருத்துவமனை சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு ரைட்டர் வந்து அவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த ரைட்டருக்கு வந்து பயம் வரலை, ஏன்னா அவங்க தப்பு செய்கிறாங்க, அதனால் அது எழுதிடுறாரு. எந்த இடத்துல வந்து இந்த கதை மாந்தருக்கு பயம் வருது அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய கற்பை பற்றி இழிவாக வந்து பேசிடுறாரு இந்த கதையில். ஸோ அப்படி கதையில் பேசிட்டோன்னா அவனுடைய கணவன் வந்து அந்த கதை மாந்தர் கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா, என்னோடய மனைவி இப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு சான்று இருக்கா? நீங்கள் மீடியாவில் போட்டுட்டிங்களே, நாங்கள் வெளியே தலை காட்ட முடியல, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, இறந்த பிணமாக நாங்கள் சாலையில் நடந்துட்டு இருக்கோம், நீங்கள் சொல்கிற உண்மையில் தான் வந்து எங்களுக்கு திருப்பியும் உயிர் வரும். ஸோ அந்த பெண்ணினுடைய கற்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அது சொல்லும் பொழுது அந்த ரைட்டருக்கு வந்து பயம் வருது, ஐயோ நான் தப்பு பண்ணியிருப்பனோ, அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் தப்பாக பதிவு செஞ்சுட்டோம். ஒரு பத்திரிகையை பற்றி பேசுகிறதுக்கு பயம் வரலை, ஒரு மருத்துவமனை, போலி மருத்துவமனை பற்றி பேசுகிறதுக்கு பயம் வரலை, ஆனால் அந்த பெண்ணை பற்றி தப்பாக நம்ம பேசிட்டோமோ ரைட்டிங்கில் அப்படின்றது போது பயம் வந்து அந்த லாஸ்ட்டில் எப்படி முடிப்பார்னா, சார் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும், அந்த கதை மாந்தரோட பேர் வந்து மாதவன், எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிப்பார். ஸோ அந்த பயம் அப்படின்றது வந்து ஒரு தவறுதலான செய்தியை வந்து நம்ம சொல்லும்போது அதன் மூலம் மற்றவங்களோட வாழ்க்கை அழியும் போது வருகின்ற பயம் வந்து அது யாராலையும் வந்து மாற்ற முடியாது அப்படின்றது வந்து ஐயா அவர்கள் வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், மேஜிக்கல் ரியாலிசம், அறிவியல், எக்கச்சமாக இசை, ஸோ எல்லாத்த பற்றியும் பேசினவர். சங்க இலக்கியம் சைடும் வராரு. ஔவை பேரே ஔவைங்க, சிறுகதை பேர். எனக்கு வந்து பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்த்த உடனே. ஏன்னா அது சார்ந்த ஒரு நினைவும் எனக்கு இருக்குது. சென்னை கிறித்துவ கல்லூரியில் எப்படி தெரியுமா அதோட உரை துவங்குது, ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருப்பதில் பல்வேறு இடையூறுகள் இருக்கின்றது. இதுதாங்க கதையே துவங்குது. ஔவை என்பவ பாட்டியா இல்லைனா இளமையான பெண்ணா? என்ன இங்கே சொல்கிற வராரு ஒரு கருத்து, ஔவை பாட்டியா இல்லை பியூட்டியா? அப்படிதான் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஆய்வு புலத்தில் வந்து இது ஒரு கருத்தாகவே நிகழ்ந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு உதாரணமும் சொல்கிறாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்ட ஔவை வேற, ஔவைக்கு அதியமான் வந்து நெல்லி கொடுத்தாங்க, அந்த ஔவை வந்து வேற,
இந்த மாதிரி வந்து காதல் தன்மை சார்ந்த பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த அவை வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான அவை சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கிய பாடல்களில் வந்து அல்குல் அப்படின்ற ஒரு அல்குல் தைவரல் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய பிறப்புறுப்பை வந்து அலங்கரித்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வரும். சங்க இலக்கியங்களில் வந்து ஒரு அவ்வைன்றவ இளமையான பெண் தான் அப்படின்றதுக்கான குறிப்புகளும் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ நான் வந்து இளமை பெண் அப்படின்றத மாதிரி நான் ஏற்றுக்கலாம் தான் இருக்கிறேன் ஐயாவோட பார்வையிலேருந்து. இன்னொன்று வந்து இந்த அவ்வையை வந்து யாரோட உரையாடலில் கொண்டு வராருன்னா, ஒரு ஆண் பெண்ணினுடைய நட்பிலிருந்து கொண்டு வராரு. ஒரு ஆண் பெண் கூட சும்மா நம்ம அண்ணாவோட கை பிடிச்சிட்டு நடந்துட்டு போனாவே இப்போ என்ன தெரியுமா சொல்கிற உலகம் இது, அது வந்து அவனோட லவ்வராக இருப்பான், இல்லை அது வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்ற ஒரு சொல்கிற உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆண் பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து அவ்வை அதிகமான வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணினுடைய பெண்ணினுடைய நட்பு அப்படின்றது வந்து தவறு இல்லை, பார்க்குறவங்க மத்தியில் தான் அது இருக்குது அப்படின்றது வந்து உரையாடல் வழியாக வந்து ஐயா அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது போன்ற பல்வேறு கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்க்க போனால் நிறைய பார்வையில் பார்க்கலாம். ஒரு ஆண் மகனாக இருந்து ஒரு பெண்ணியம் பேசுகின்ற போது அதோட பொருண்மை வந்து வேறொன்றாக இருக்கும். ஐயாவோட எழுத்துக்களில் வந்து நான் அந்த ஆழமாக அதை புரிஞ்சுக்கிட்டேன். மாலதி என்ற சிறுகதையாகட்டும், காதல் தன் வேலையை காட்டுதடி சிறுகதையாகட்டும், அரிதீர் கடத்தைகள் சிறுகதையாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த இடத்துலையுமே வந்து இழிவுபடுத்தாமல் கொச்சைப்படுத்தாமல் ஒரு ஆண்மகனுடைய பார்வையில் பெண்ணியம் எப்படி இருக்கும் என்பதை வந்து அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்து ஐயா அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த 3 கதையும் பற்றி பேசினா இப்போ நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். மாலதி அப்படின்ற சிறுகதை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்தமான சிறுகதை. அழகாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு உரையாடல் இருக்கும். அதில் ஒரு ஆண்மகன் வந்து இளம் வயதில் வந்து ஒரு பெண்ணுடன் வந்து பழகியிருப்பான், விளையாடியிருப்பான், நிறையா பண்ணியிருப்பாங்க, குடும்பத்தோடு ஒன்றா இருக்கிறது எல்லாமே. ஆனால் அந்த பெண்மகள் வந்து அந்த ஆண்மகனுக்கு வந்து எப்போ நினைவுக்கு வராங்க அப்படின்னா, அவனுடைய 16 வயசில் வந்து நினைவுக்கு வராங்க. அப்படி 16 வயசில் நினைவுக்கு வரும்போது அவனுக்கு எந்த மாதிரி அந்த பெண் வந்து நினைவுக்கு வரா, குழந்தை வந்து நினைக்கிறான். அவன் எந்த மாதிரி நினைவுக்கு வரா அப்படின்னா, ஒரு பாலியல் இச்சை சார்ந்த நிலையில் வந்து அவளுக்கு வந்து நினைவு வர அவரோட உடல் உணர்ச்சிகள் அந்த பொண்ணை வந்து அவனுக்கு நினைக்கும் போது அவனோட உடல் சார்ந்த மாற்றங்கள் ஏதும் நிகழுது. ஸோ ஒரு ஆணினுடைய பார்வையில் பெண் என்பவள் வந்து எப்போதுமே வந்து ஒரு இச்சைக்குரிய பொருளாக பார்க்கப்படுகிறவள் அப்படின்னும் வந்து ஒரு ஆண்மகனாக இருந்து இதை வந்து அவ்வளவு அழகாக வந்து உரையாடலின் வழி வந்து ஐயா அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. சங்க காலத்தில் இருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவளுடைய மென்மைத்தன்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. பூவோடு ஒப்பிடுவாங்க, நீரோடு ஒப்பிடுவாங்க. இதே ஒரு ஆண் ஒப்பிடும்போது ஒரு சிங்கத்தோடு ஒப்பிடுவாங்க, ஒரு தீயோடு ஒப்பிடுவாங்க. ஸோ சங்க காலத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட உடல் உறுப்பை பற்றி வர்ணிக்கிறது, அவள் பண்ணுற ஒரு விஷயங்களை பற்றி சொல்கிறது, அவள் பெண்ணின்றவ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பயந்த சுபாவமாக இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் வந்து இந்த காலம் வரையும் வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவரோட கதைகளில் வந்து அவ்வளவு அழகாக வந்து அதை வந்து பதிவு செஞ்சுருக்காது. காதல் தன் வேலையை காட்டுதடி அப்படின்ற ஒரு சிறுகதைகளும் வந்து உணர்வுகளை வந்து ஒரு பெண் என்பவ வந்து சொல்லக்கூடாது, அது சொன்னால் அது தப்பு, அவள் தப்பானவன். ஏன்னா அவளுக்கும் உணர்ச்சி இருக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து அது தோணாது, அது சொன்னாவே அவள் தப்பானவள். ஸோ அந்த காதல் அப்படின்ற ஒரு உணர்வையும் வந்து பெண் வெளிப்படுத்தக்கூடாது. முந்தா நேத்திக்கு கூட வெண்ணிலா அவங்களோட கருத்தரங்கத்தில் வந்து தீபா மேம் சொன்னாங்க, காதலுக்கு வந்து பெண்கள் தேவைப்படுறாங்க, பெண்களுக்கு காதல் தேவைப்படுறதில்லை அப்படின்றது. ஸோ அந்த கருத்தை வந்து நான் தமிழ்மகன் ஐயா எழுதிய காதல் தன் வேலையை காட்டுதடி அப்படின்ற ஒரு சிறுகதைகளில் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிறுகதையை பற்றி நீங்கள் படித்தா மட்டும் உங்களோட பார்வைகள் வந்து அது எனக்கு எப்படி ஒரு பார்வை வந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வேறு விதமான பார்வைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல்
இந்த சிறுகதை புத்தகம் முழுக்க வந்து ஒரு அழகான ஒரு மாலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிறைய பூக்களை ஒன்று சேர்க்கணும். நிறைய அந்த கதம்ப மாலை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கதம்ப மாலை வந்து எல்லா பூக்களையும் ஒன்று சேர்த்தாதான் வந்து அவ்வளோ அழகான மாலையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த புத்தகத்தை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். பல்வேறுபட்ட கருத்துக்கள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், ஜாதி சார்ந்த பிரச்சனைகள், பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கதம்பமாக வந்து இந்த 100 சிறுகதைகள் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பல்வேறு கருத்தரங்கங்கள் வந்து ஐயா இனிமேல் நடத்தணும். இது வந்து தேசிய கருத்தரங்கம் ஆகணும், பன்னாட்டு கருத்தரங்கம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த கருத்தரங்கத்துலேயும் நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவருடைய இலக்கிய பரப்பில் வந்து இன்னும் இந்த இலக்கிய பரப்பில் நிறைய புத்தகங்களை வந்து அவருடைய எழுத்தின் மூலமாக தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக அதை நிச்சயமாக ஐயா செய்வார். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி.